நல்ல மழை இல்ல? என்னுடைய ஃபுட்பால் கிரவுண்ட் இப்ப தண்ணி காடா இருக்கு. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. Talking to me, sir? Yes. Oh. Sorry, sir. I don't know Tamil. Oh, you don't know Tamil? Yeah. I've seen you somewhere. Were you in Trichur School of Drama? Oh, yeah. I was there for a play, sir. Now I get it. I saw that play. It was really good. Thank you, sir. I didn't know people in Tamil Nadu watch plays. Good one. Sorry, I didn't mean anything wrong. Sorry. I came to know that the auditorium where we enacted the play was designed by Laurie Baker. Yes. It was the first time seeing a building of him. Have you heard about him? Oh, I've met him at Abu Abraham, the greatest cartoonist. Oh. His residence at Trivandrum. Oh, that's great. In fact, there is one in Trivandrum, I heard. It's called the Indian Coffee House. Oh, yes. It has got a different shape. Yes. It's cylindrical. Yeah, exactly. Cylindrical. Yes. Different shapes, different raw materials, different styles. He seems to be a great man. Yes, he was really a great man. Have you ever wondered, sir, why the buildings built by man is either rectangular or square? It has got no different shapes other than being rectangular or square. Simple. Because human mind, when it stands alone, is flat. Laurie Baker didn't reflect nature. He understood that he was part of nature. He subconsciously absorbed it, and that transformed in his works. That's why he stands apart. He was a great guy. Sir, I don't get it. Human mind standing alone, cylindrical. How does the shape relate to it? Sir? Hello, sir? Huh? Bala, footnote போட்டிருக்காங்க. Request to readers. The Progress publishers would be glad to have your opinion of this book, its translation and design. Please send your comments to 21 Zubowski Boulevard, Moscow, USSR. ஒரு லெட்டர் எழுதி போட்டா போய் சேர்க்கணும்ல. சார் தினமணிங்க சார் அது இல்லையா? இல்லையே. வெளியில போட்டிருப்பான் பார்த்துட்டு வேணாம் சார் உட்காருங்க பரவாயில்ல சார். முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வாடா, எப்படா வந்து? தாத்தா பாடிக்கு தவசம் தாத்தா ஃபுல்லா புகையா இருக்கு, அதனாலதான் தான் ஓடி வந்துட்டேன். சரி சரி. தாத்தா உங்களுக்கு எப்ப தாத்தா தவசம்? தெரியலையேடா, இன்னும் 2-3 வருஷத்துல இருக்கலாம். எப்ப வருவானோ எந்த கலி தீர, எப்ப வருவானோ எந்த கலி தீர, சத்தியத்தில்லை
தாத்தா எனக்கு போர் அடிக்குது நான் கிளம்புறேன். பாட்டு அவருக்கும் போர் அடிக்குது. என்னடா இது? தாத்தா எந்த தாத்தா நான் கொண்டு வந்தேன். ஆமா சார், அது அவனுடைய கூட தான். சரி போ, சாயங்காலம் வந்துடு. பாலா, EPW கோத்தம்பி பற்றி ஒரு கட்டுரை படிச்சுக்கிறோம். இல்ல, இன்னும் படிக்கல. படிக்கலாம். எங்கேயாவது வெளியில போயிட்டு போலாம். பாலா, சொல்லுங்க. 61 என்னுடைய முதல் தலைவர் வெளிவரும். நானும் பஷீர் மாதிரி தாத்தா விஸ்கி மாதிரி ஒரு எழுத்தாளன் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். இதே வானம், சூரியன், மைதானம், மனுஷங்க எல்லாம் என் கதையில வந்துருக்கு. ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே அபத்தமா படுது. எல்லாமே துடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. பலா, சொல்லுங்க. என்னை பத்தி, என்னுடைய எழுத்தை பத்தி ஒரு நண்பனா, வாசகனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் அது? நீங்க என்ன கேக்குறீங்க? ஏதோ கேட்கணும்னு தோணிச்சு. சொல்றேன். நீங்க சுயமைய நோக்கம் கொண்ட ஒரு இருத்தலவாதி. ஆமா சார், உங்க பிரச்சனை விருப்ப பற்றிய துயர். அதை உங்க எழுத்துல பதில் காண தேடினீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல. இந்த இருப்பு துயர் ஆதி மனிதனோட பிரச்சனை. இந்த ஜெகப்பிரளயம் வந்து கடைசி மனுஷன் இறக்குற வரைக்கும் இருக்க போற பேசு பொருள் இதுதான். ஆனா உங்க எழுத்து கட்டாய காலத்துல இடம் பெறும். உங்க தனிமை என்ன ரொம்ப பயமுறுத்துது. என்னென்னவோ பேசி நீங்க கல்யாணம் பண்ணிக்கல. தாவூத் மாதிரி இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டீங்க. இதையெல்லாம் பார்த்தா வாழ்க்கையை பத்தின என்னுடைய கண்டிடத்தில் என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைகளின் நடுவுல மனிதனா பிறந்து அவன் தனியா வாழற பிறவி இல்லை சார். இதுதான் சார் ஃபேக்ட். வாங்க போ. கோயிதா, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்க சார். எப்ப வந்த? இப்பதான் சார் வந்தேன். சாருக்கு அவார்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அது விடு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சாந்தி இப்ப எத்தனாவது படிக்குது? 10வது படிக்கிறா சார். 10வதா? ஓ சரிங்க சார், நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார், நான் போகணும். என்ன வந்தே போற? போயாகணும் சார். சார், மனைவி படியிலிருந்து விழுந்துட்டாங்க சார். என்னடா சொல்ற? இடுப்பு எலும்பு ஏதோ நழுவிட்டதா சொல்றாங்க சார். ஆஸ்பத்திரியிலயா இருக்காங்க? ஆமா சார். எவ்வளவு செலவாகும்? ஒரு 30-40 செலவாகும் சார். ஏன் சார் இப்படி செஞ்சா என்ன? உங்களுக்கு அவார்டு கிடைக்கிற பணத்தை கோவிந்தனுக்கு கொடுத்தா என்ன?
என்ன சார், நீங்களும் தாவூதும் சேர்ந்து தானே செருப்பு கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பணம் தேவைன்னா அவரை கேட்டா கொடுக்க மாட்டாரா என்ன? அவருக்கு உங்க மேல எவ்வளவு அன்பு தெரியுமா? நாளைக்கே போய் பார்த்துருவோம். நீங்களும் வந்துருக்க. தாவூதியா? வெரி குட். சரி பாய். ஓ, சாப்பிடுவேன். சரி. இவன் தான் பஷீர். பஷீரா? வாடா, உட்கார். எத்தனை படிக்கிட்டு இருக்க? படிச்சுட்டு ஆம்பூர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். குட் குட். வந்துட்டேன். நனவுல போயிருக்கான், திரும்பி வந்துருவோம். ஏய், தாவூத் எங்கடா? மாஸ்க் போயிருக்காரு. ஐயா வாங்க. தம்பி, காருக்கு என்ன ஒண்ணு கேளு. லேடிஸ் செப்பல் கால் கொஞ்சம் குட்டையா இருக்கும், ஆனா அகலமா இருக்குமா சார்? அந்த மாதிரிலாம் வராது சார். சைஸ் 7. 7 சைஸ்ங்களா? பாருங்களேன். ஓகே சரி, ஓகே, நான் எடுத்துட்டு போறேன். சரி. இது மாத்திக்கலாமா? சரியில்லைனா பாய். மாத்திரமா பாய். சார், இது உங்க கடை, எப்ப வேண்டாலும் வாங்க. இதெல்லாம் ஒரு மன திருப்திக்கு தானே. திரும்பி வரவா போறாரு? லைட்டு போயிருச்சு, மழை காலம் எப்ப வருதோ. வழக்கமானதான் போவோம். ஆமா, பஷீர் என்ன இப்படி வளர்ந்துட்டான்? ஆளே அடையாளம் தெரியல. ஜமீலா இப்ப எங்க இருக்கு? 2 குழந்தை தானே. உனக்கும் எனக்கும் ஒரே வயசு. தலை பழுக்கையா போச்சு. ஏன்டா இன்னும் டைய போட்டு? ஏய், இங்க வா. உன் பேர் என்ன சொன்ன? அப்துல்லா. அப்துல்லாவா?
எந்த ஊர் உனக்கு? ஊரு திருத்துறைப்பூண்டி. ஆ. அப்பா வெத்தலை வியாபாரம் பண்றாரு. ஓ. படிக்க பிடிக்காம ஊர் சுத்திட்டு இருந்தேன். உருப்படியா தொழில் கத்துக்கிடான்னு பாய்க்கிட்டேன். ஓஹோ. இப்ப எங்க தங்கி இருக்க? இது பசங்களோட பக்கத்துல இருக்கு. என் கூட வரீங்க? அவரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. வரியா சொல்லு. வரேன். உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? என் பேரு சீனிவாசராவ். நீ என்ன கூப்பிடணும்னு விரும்புற சொல்லு. உங்கள மாதிரி எங்க ஊர்ல சாஹிப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க பேரையும் சேர்த்து ராவ் சாஹிப்னு கூப்பிடுறோம்.